கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார்ல, இந்த மரத்துலேருந்து பழத்தை எடுத்து சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கேட்காம கடவுளுடைய வார்த்தையை மீறினது புருஷனா பொண்டாட்டியா? இல்லாள் என்று சொன்னால் இல்லத்தை ஆள்பவள். பொண்டாட்டிக்கு இன்னொரு பேருக்கு சார், மனைவி. இந்த மனைவின்ற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க. வினை மா, வினைனா பிரச்சனைன்னு அர்த்தம், மானா பெருசுன்னு அர்த்தம். பெரிய பிரச்சனை அது. நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா ஃபாதர் கண்ணில் படாமல் வெளியே வந்துட்டோம்னா அவன் தப்பிச்சிருவான். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், ஏய் நீ பாவம் மன்னிப்பே பண்ணுறது கிடையாது, உன் பொண்டாட்டி தான் கரெக்டாக வந்து பாவம் மன்னிப்பு பண்ணுறா, பாவம் பண்ணுறது முழுக்க அவ தான் ஃபாதர். கடவுள் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? இந்த ஏவாளை தனியாகவே ஒரு பொம்மையை செஞ்சுருக்கலாம். தேவையில்லாமல் நம்ம வேளா எலும்பை உடச்சி நம்ம கிட்ட செஞ்ச பாவத்துக்காக அவன் நம்ம வேளா எலும்பை டெய்லி உடைக்கிறான். வீடுகள் கட்டப்படுவது செங்கலால் அல்ல, பெண்களால். அடித்தளத்தில் பொண்டாட்டியை போட்டு மண்ணை போட்டு மூடு. உங்கள் அம்மா சோறு போடும்போது உங்களுக்கு சுகர் இருந்ததா, பிபி இருந்ததா, கொலஸ்ட்ரால் இருந்ததா, தொப்பை இருந்ததா, வழுக்க இருந்ததா? இல்லை. இந்த புண்ணியவதிங்க என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்களோ சுகரு, பிபி, தைராய்டு, வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் இருக்கு. ஒரு நாள் உனக்கு சந்தோஷம் வேணுமா, ஒரு ட்ரெஸ் வாங்கி போடு, சந்தோஷமா இருக்கணும். ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கணுமா, ஒரு செல்போன் வாங்க, சந்தோஷப்படுவேன். ஒரு மாசம் சந்தோஷமா இருக்கணுமா, ஒரு வீடு கட்டு, சந்தோஷமா இருப்ப. ஒரு வருஷம் உனக்கு சந்தோஷம் வேணுமா, கல்யாணம் கட்டிக்க, சந்தோஷமா இருப்ப. வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்குமா, இது எல்லாம் விட்டுட்டு நான் முன்னாடி இருக்கிற ஃபாதர் மாதிரி போயிடு, நிம்மதியா இருப்ப. கிறிஸ்து பிறப்பு நாள் சிறப்பு பட்டிமன்றம் டிசம்பர் 25 மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.